வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பதென்பது உங்களுடைய உரிமை. இதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. சின்ன கேள்வியாக இருந்தாலும் அது நல்ல கேள்வியாக இருந்தால் அதற்கு நயமான பதில் தருவது அண்ணனோட வேலை. ஒரு தம்பி கேட்டிருக்காரு, அண்ணா அதிக எண்ண ஓட்டம் இருக்குது, இதை எப்படி குறைப்பது? இந்த அதிக எண்ண ஓட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங்னு சொல்லலாம், ஓவர் தாக்டுன்னு சொல்லலாம், இல்லை நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படியே நாம் சொல்லலாம். ஸோ இது சைக்கலாஜிக்கல் கண்டிஷன், மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல், மனம், ஆன்மா. உடலை ஒழுங்காக பார்த்துக்கணும். உடல் ஒழுங்காக இருக்கணும்னா மனசு ஒழுங்காக இருக்கணும். மனசு ஒழுங்காக இருந்தால் ஆன்மா ஒழுங்காக இருக்கும். பாடி, மைண்டு, சோல், மீடியேட்டரே இந்த மைண்டு தான். நம்மளுடைய மனசு, சப்கான்சியஸ் மைண்டு, அதையும் தாண்டி ஆள் மனசு, அப்படி 3 பேட்டர்னாக இருக்குது. ஸோ இந்த 3 வகையான மனசும் உங்களுக்கு கரெக்டாக மீடியேஷனாக இருக்கணும். அப்போ தான் ப்ராப்பர் திங்கிங் வரும். ஒருத்தனுக்கு ஓவர் திங்கிங் வருது அப்படின்னா அவன் நெகட்டிவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நேர்மறை எண்ணம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த அதீத எண்ண ஓட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னைய வேலை செய்யக்கூடாது. நீ என்ன வேலை செஞ்சாலும் அதில் உனக்கே திருப்தி இருக்காது. அடுத்து என்னாகும் அப்படின்னா வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு கான்சன்ட்ரேட்டாக, நடுநிலையாக, ஒரே வேலையாக, ஒரே சிந்தனையாக இருக்க முடியாது. யூ கேன் வின் அப்படி, நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இருக்கிற துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்தணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பசிக்கணும், பசிச்சா சாப்பிடணும், சாப்பிட்டா அது எனர்ஜியாக இருக்கணும். எனர்ஜியை வச்சுக்கிட்டு சும்மா மல்லாக படுத்துருக்கக்கூடாது. அந்த எனர்ஜிக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த வேலைக்கு ஒரு ரிவார்டு வாங்கணும், சம்பளம். கவர்மெண்ட்டாக இருந்தால் கிம்பளம். சரியா? ஆமாம், அவங்களுக்கு 2 கிடைக்கும். ஆமாம், சம்பளத்துக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுப்பான், கிம்பளத்துக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுப்பான். கிம்பளம் இல்லைன்னு வைங்க, செகண்ட் ஒய்ஃபு அவளெல்லாம் செகண்ட் ஒய்ஃபு பத்திரகாளியாக மாறிடுவா. அப்போ அந்த எனர்ஜிக்கு தகுந்த ஒரு வேலை, அந்த வேலையில் ஒரு கான்சன்ட்ரேஷன். உனக்காக நீ ஒரு தொழில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு தொழிற்சாலையில் நீ பண்ணாலும் சரி, அந்த வேலையில் ஒரு டெடிகேஷன். அதில் உன்னோட சுற்றி இருக்கிறவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய அப்ரிஷியேட், அந்த அப்ரிஷியேட்டு தான் உன்னுடைய எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். எண்ண ஓட்டம் சரியில்லைன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம், நீ சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நல்ல சிறப்பாக வேலை செஞ்சு, டெடிக்கேட்டடாக வேலையை செஞ்சுட்டு, இரவில் சாப்பிட்டுட்டு தூங்க போனால் நிம்மதியான தூக்கம் வரும். அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கிற யாருக்கும் ஓவர் தாக்ட் வராது.